அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனவாதத்தை பரப்புவோருக்கு எதிராக பாயவுள்ள கடும் சட்டங்கள், ஜாலில் ஜனாதிபதி எச்சரிக்கை. கோர விபத்துக்குள்ளான ஜனாதிபதி பாதுகாப்பு அதிகாரிகளின் வாகனம், 4 பேர் படுகாயம். யாழில் இருந்து திரும்புகையில் சம்பவம். தென்னிலங்கையில் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்ட 3 அதிரடியாக களமிறங்கிய போலீசார். மக்களுக்கு எழுந்துள்ள சந்தேகம், போலீசார் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கொழும்பு துறைமுக கப்பற்துறை தடாகத்தில் விழுந்து ஒருவர் பலி. வவுனியா இரட்டை கொலை தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு. பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு, யாழில் ஜனாதிபதி அனுர அறிவிப்பு. நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள 4 நாட்கள் விசேட வேலை திட்டம். இந்த ஆண்டு இறுதிக்குள் பெருந்தோட்ட மக்களுக்கு 5400 வீடுகள். வெளிநாடுகளில் வாழும் 167 இலங்கையர்களை கைது செய்ய நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இனவாதத்தை பரப்புவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் வல்வெட்டித்துறை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலுள்ள அனைத்து இன மக்களினதும் கலாச்சாரம், பண்பாடுகள் மற்றும் விழுமியங்களை கொண்டாடும் வகையில் அக்டோபர் மாதத்தில் விசேட தினமொன்று அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ் மாவட்டத்தின் தற்போதைய அபிவிருத்தி வேலை திட்டம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் வகையில் நேற்று யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. வடக்கில் நிலவும் காணி பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவது துரிதப்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதேவேளை யாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்களை புறம் தள்ளி தையத்தில் நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சட்டவிரோதமான முறையில் மதில் கட்டினாலே அகற்ற சட்டம் இருக்கையில் சட்டவிரோதமான முறையில் ஒருங்கிணைப்பு குழு தீர்மானங்களையும் மீறி அடாத்தாக கட்டப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றும் அது எந்த விதத்திலும் இன நல்லிணக்கத்திற்கோ மாற்றத்திற்கோ ஏற்றதல்ல எனவும் கஜேந்திரகுமார் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவமானது தலாவ பிரதேசத்தில் இன்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கொழும்பு திரும்பும் போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது விபத்தில் காயமடைந்தவர்கள் அவர்களுடன் வந்த மற்றொரு வாகனம் மூலம் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் காயமடைந்தவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி செயலகத்தைச் சேர்ந்தவர் எனவும் ஏனையவர்கள் இலங்கை காவல்துறையில் கடமையாற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்துக்கு சாரதியின் தூக்க கலக்கமே காரணம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். காலி கினிதுவ பனுகல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக 7 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்களால் சுடப்பட்டதில் விடுதியொன்றின் உரிமையாளர் உட்பட 3 இந்த சம்பவத்தில் பலியாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பொத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் 2 29 மற்றும் 54 வயதுடையவர்கள் என்பதுடன் மற்றவரின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் புதிய போலீஸ் குழுக்கள் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து போலீசாருக்கு அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர். போலீசாருக்கு வழங்கப்படும் தகவல்கள் குற்றவாளிகளுக்கும் சட்டவிரோத செயல்களை செய்பவர்களுக்கும் கிடைப்பதாக மக்களுக்கு சந்தேகம் இருப்பதால் இந்த தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தகவல் அளிப்பவர் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் போலீசாருக்கு தகவல்களை வழங்குவதற்காக போலீஸ் தலைமையகம் 1997 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அவசர தொலைபேசி இலக்கம் குற்றவாளிகள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு அறிவிக்க அறிமுகப்படுத்தியுள்ளது. கொழும்பு துறைமுக வளாக கப்பற்துறையில் பணிபுரிந்த ஒருவர் கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள கப்பற்துறையில் துணை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பரககவிட்ட பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுழியோடிகள் மூலம் அவர் வெளியே எடுக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் உயிரிழந்த நபர் காலை உணவுக்கு பிறகு கைகளை கழுவுவதற்காக கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்திற்கு சென்று திரும்பி வரும் வழியில் தடாகத்தில் விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரையோர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இளம் தம்பதி கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடித்து வழக்கு விசாரணையை வவுனியா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேகத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த வழக்கு விசாரணை வவுனியா நீதிமன்றில் கடந்த வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் மேல் நீதிமன்றில் பிணை கோரி பிணை மனு விண்ணப்பித்துள்ளார். அதன் வழக்கு விசாரணை வரவுள்ளதால் விளக்கமறியலை நீடித்து வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அதிகாலை வவுனியா தோணிக்கல் பகுதியில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் இளம் கணவன் மற்றும் மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 300 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அடருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வல்வடித்துறையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களின் கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள் மற்றும் விழுமியங்களை குறிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் விசேட தினம் ஒன்று அறிவிக்கப்படும். தமிழர்கள், சிங்களவர்கள், பௌத்தர்கள், கத்தோலிக்கர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் ஒரு நாள் நமக்கு வேண்டாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அனைத்து சமூகங்களின் கலாச்சாரங்கள், உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள், ஆடை பாணிகள் மற்றும் இசை ஆகியவற்றை ஒன்றிணைந்து அக்டோபரில் ஒரு பிரம்மாண்டமான தேசிய விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளோம். நாம் பிரிந்திருந்தாலும் நம் குழந்தைகளை பிரிந்து இருப்பதற்கு இடமளிப்பது நல்லதல்ல. எங்கள் தலைமுறை யுத்தம் செய்ததற்கு எங்கள் குழந்தைகளின் தலைமுறை யுத்தம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கின் அனைத்து குழந்தைகளும் ஒன்று சேரும் அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் மாற்றுவோம் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுங்கம் 4 நாட்கள் விசேட வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த விசேட வேலை திட்டம் கொள்கலன் நெரிசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் முனையங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அகற்றி விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள கொள்கலன் வாகனங்களின் வரிசை நேற்று பிற்பகலிலும் காணப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் 29 முன்னணி வர்த்தக சபைகள் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால தீர்வுகள் உள்ளிட்ட முன்மொழிவை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளன.
இத்தகைய சூழலில் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் நெரிசலை தீர்ப்பதற்காகவே கூட்டு அறிக்கை மூலம் அரசாங்கத்திடம் குறித்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன. பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் 5400 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் வீட்டுத் திட்டங்களை இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும். இதன்படி இந்த ஆண்டுக்குள் 4700 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட வேண்டும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், பாதாள உலக கும்பல் தலைவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் போலீசார் பிறப்பித்த சிவப்பு பிடியாணை கீழ் அவர்களை நாட்டிற்கு திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் உதவியுடன் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 167 இலங்கை குற்றவாளிகளுக்கு சர்வதேச போலீசாரால் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குற்றவாளிகள் தற்போது துபாய், இந்தியா, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருவதாக போலீசார் தகவல் கிடைத்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.